அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், நடக்கக்கூடிய தசாபுத்தி, என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, என்ன தெய்வத்தை வழிபட்டால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மூல நட்சத்திரம், மூலம்ங்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா அது தனுசு ராசியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடையப்பட்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ராசியில் இருக்கும். ஒரே நட்சத்திரத்தில் 2 ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசி, இதில் ஒரு நட்சத்திரம், இதில் ஒரு ராசி இருக்கும், அதில் ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாதங்கள் பிரிஞ்சிருக்கும். இல்லை ஒரு சில நட்சத்திரம் வந்து இங்கே 3 பாதம் இருக்கும், அங்கே 1 பாதம் இருக்கும். அது உடைப்பட்ட நட்சத்திரம். 2 ராசியில், வெவ்வேறு ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கேதுவுடைய நட்சத்திரம். இது வந்து தனுசு ராசியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது உடைபடாத நட்சத்திரம். மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் உள்ளடக்கிய ராசி இந்த தனுசு ராசி. தனுசு ராசி மூல நட்சத்திரம், அது கேதுவோட நட்சத்திரமாக இருக்கிறனால சொல்லவே வேண்டாம். நல்ல ஒரு ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாராவது எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இது ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கரெக்டாக பண்ணுவீங்க. அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கும். அவாய்ட் பண்ண மாட்டீங்க. மனுஷங்களை நம்புறீங்களோ யாரை நம்புறீங்களோ தெரியாது, ஆனால் தெய்வத்தை நம்புவீங்க. மூல நட்சத்திரக்காரங்களோட குணமே அதுதான். மூல நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏமாளியாக இருப்பீங்க, மனிதனையும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏமாளியாக இருப்பீங்க, அடுத்தவங்களை மன்னிச்சிருவீங்க, ஈஸியாக மன்னிச்சிருவீங்க. ஒரு சில பேரெல்லாம் தண்டிச்சிருவாங்க, அடுத்தவங்களை பழி வாங்கணும், இவங்களை ஒரு சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த குணமே இருக்காது. ஒருத்தர் பிடிக்கலன்னு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. வளைஞ்சு நெளிஞ்சு, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி, ஃப்ளெக்சிபிள்னு சொல்லலாம். மூல நட்சத்திரக்காரங்களாம் வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தீர்த்த யாத்திரை, அடிக்கடி தீர்த்த யாத்திரை போகிறது, ஃபேமிலியோட டூர் போகிறது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க மூல நட்சத்திரக்காரங்க. விரக்தியும் இருக்கும். ஒருத்தர் பிடிக்கலன்னு நினச்சிட்டாங்கன்னா அப்படியே உங்களை வெறுத்துருவாங்க, அப்படியே அடியோடு விட்டுருவாங்க. ஏன்னா கேதுங்கிறது பாம்பினுடைய உங்களுக்கு உடல் பகுதி, உடல் வால் பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை கிடையாது. ராகு தான் தலை, ஆனால் கேதுக்கு தலை இல்லை. அப்போ என்ன அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா விரக்தி மனப்பான்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். பெருசாக எதுவும் ஈடுபட மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு சாமி மேலே ஆன்மீக சிந்தனை, தெய்வ வழிபாடு, அந்த சாமி மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரனால அப்படி தான். அந்த மூல நட்சத்திரக்காரங்களே அப்படி தாங்க. கரெக்டாக நடந்துக்குவீங்க. எங்கே யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மூலம்ங்கிறது உங்கள் அந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது. உங்கள் ராசி அதிபதி யாருன்னா குரு. அப்போ அந்த குருவும் கேதும் கலந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கும். குரு ஆன்மீக கிரகம், கேது ஆன்மீக கிரகம். அப்போ கண்டிப்பாக தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்க ஆன்மீகவாதி தான், சந்தேகமே கிடையாது. மேக்சிமம் அப்படி தாங்க இருப்பாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா விபூதி, சந்தனம், குங்குமம் வச்சுக்கிறது, அடிக்கடி ரெகுலராக கோயிலுக்கு போகிறது, ரெகுலராக கோயிலுக்கு போய் கோயில் வழிபாடு பண்ணுறது, கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது, கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுறது, உதவி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. கரெக்டாக பண்ணுவீங்க, மிஸ் பண்ண மாட்டீங்க. இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். நல்ல குணம்ங்க, நல்ல குணம் படைத்தவங்க தான் அதை இருப்பீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தர் யாராவது உங்களுக்கு பிடிக்கல, யாராவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, உங்களுக்கு தேவையில்லாமல் குடைச்சல் கொடுக்குறாங்க, தேவையில்லாமல் உங்களுக்கு இம்சை பண்ணுறாங்கன்னா அவங்கள அடியோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை பழி வாங்க மாட்டீங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுவீங்க. இந்த நட்சத்திரத்துக்கார குணமே அதுதான். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கும் போதே கேது நட்சத்திரம். அந்த கேதுவோட நட்சத்திரம் நடக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கேது திசை நடக்கும். பிறக்கும் போது கேது திசை தான். பிறந்ததுலேருந்து கேது திசை முடிச்சு 2வது சுக்கிர திசை வரும். இந்த சுக்கிர திசை வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த இளம் வயதில் ஒரு சில பேர் லவ் வந்துடும். சரிங்களா? இளம் வயதில் வந்து காதலில் போய் காதல், காமம் இதிலெல்லாம் சின்ன வயசுலேயே அதில் போய் விழுவாங்க. இந்த சுக்கிர திசையில் நடக்கும். கேது திசை 2வது உங்களுக்கு சுக்கிர திசை. அந்த சுக்கிரன் தான் உங்களை வாழ்க்கையை வந்து புரட்டி போடுதா இல்லை நல்ல ஒரு வழி கொண்டு வருதான்னு நம்ம ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் ரொம்ப தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு பெரிய திசையே சுக்கிர திசை தான். 9 கிரகங்களில் இருக்கிறதுல பெரிய திசை சுக்கிர திசை 20 வருஷம். அதுக்கப்புறம் தான் சனி திசை 19 வருஷம் வரும். அப்போ ஜனன ஜாதகத்தில் சுக்கிர திசை இளம் வயதிலே வந்துருங்க. எப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 5-6 வயசில் கூட வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு 4 வயசில் சுக்கிர திசை வரும்.
ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வயசு முடிஞ்சு வரும். ஒரு சில பேருக்கு அந்த 6 வருஷ கதிசியும் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி கம்ப்ளீட்டாக பூர்த்தி ஆயிரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சுக்கிர திசை 25, 26 வயசு வரைக்குமே நடக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர திசை ஒரு 25 வயசு வரைக்கும் நடக்கும் உங்களுக்கு. அந்த இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிர திசை தான் ஒரு மனுஷனை வாழ்க்கையை புரட்டி போடும். இப்போ குட்டி சுக்கரன் கொட்டி கவுக்கும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராகோடு சேர்ந்துருக்கு, இல்லை சனியோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்துச்சுன்னா சின்ன வயசுலேயே இந்த லவ்வில் போய் மாட்டுவீங்க. அது சுக்கிரன் சனியோடு சேர்ந்து ராகோடு இருந்துச்சுன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். அதுவும் வந்து சுக்கிரன் 8, இந்த 12, இந்த 6 எல்லாம் சம்மந்தம். 6 கூட சுக்கிரன் பரவாயில்ல, அந்த 8 இந்த 3ஆம் இடத்துலலாம் சுக்கிரன் எல்லாம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும். காதல், காமம், அந்த இதில் போய் லாக் ஆவீங்க நீங்கள். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், படிப்பு மேலே நாட்டம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை போய் கெட்ட பழக்கங்களை போய் மாட்டிக்குவீங்க. சுக்கிர திசை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து காதலுக்கு அதிபதி சுக்கிரன் தான், காமத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு காதலையும் காதல் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு காமத்தை அனுபவிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க சொகுசு அனுபவிக்கிறாங்க, லக்ஸுரி அனுபவிக்கிறாங்க, அது அவங்க ஜாதத்தில் சுக்கிரன் வச்சு தான் சொல்ல முடியும். சுக்கிரன் சொகுசான கிரகம். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விந்தணுக்களை குறிக்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். பெண்களுக்கு கருமுட்டை குறிக்கிற பிளானெட்டு சுக்கிரன் தான். கர்ப்பப்பை குறிக்கிற கிரகமே சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரன் ரொம்ப முக்கியங்க. இளம் வயதில் வரக்கூடிய சுக்கிர திசை ஒரு மனுஷன் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுக்கும். சுக்கிரன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா வேறு லெவல் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பிறந்ததுலேருந்து பாருங்கள் 25 வயசு வரைக்குமே சொகுசான வாழ்க்கை. சின்ன வயசுலேருந்தே நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, பிராண்டடாக ட்ரெஸ் பண்ணுறது, உடம்புல அடிக்கடி பர்ஃப்யூம் போடுறது, வாசனை திரவியங்களை பயன்படுத்துறது எல்லாமே சுக்கிர திசையில் நடக்கும். பலபலன் இருப்பாங்க சுக்கிர திசையில். 3ஆவது வரக்கூடிய சூரிய திசை 25 வயசுக்கு மேலே சூரிய திசை வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிற ஒரு சில பேருக்கு 20 வயசுலேயே வரும், ஒரு சில பேர் 25, 26 கூட வரலாம். 25க்குள்ளே மேக்ஸிமம் 20, 25லேருந்து உங்களுக்கு சூரிய திசை வரும். அந்த சூரியன் வந்து உங்களுக்கு 3ஆம் இட திசை. அந்த சூரிய திசையில் தான் ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். 25, 25 வயசுலலாம் பாருங்கள் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க வேலையில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. மூல நட்சத்திரக்காரங்க பாருங்கள், ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டாக்டராக இருப்பீங்க, இல்லை போலீஸாக இருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது அதிகாரத்தில் இருக்க பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்லலாம் பாருங்கள் மூல நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. 3ஆவது வரக்கூடிய சூரிய திசை அவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் ஏற்படுத்தி கொடுத்துரும். அது 6 வருஷத்துக்குள்ளே அரசாங்க வேலை கிடச்சிரும். அந்த 27, 28 வயசுக்குள்ளே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். என்ன காரணம்னா அது அரசாங்கத்துக்கு உண்டான கிரகம் சூரியன். ஆனால் சூரியன் சனியோடு சேர்ந்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. சூரியன் ராகோடு சேர்ந்தால் அரசாங்க வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது. சூரியன் குருவோட தொடர்பு இருந்து சூரியனை குரு பார்த்தா சிவராஜ் யோகம் ஏற்பட்டுரும், கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். 30 வயசுக்குள்ளே அரசாங்க வேலை கிடச்சிரும் அவங்களுக்கு. நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா 27, 30 வயசுக்கு மேலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 26 இல்லை 27க்கு மேலே உங்களுக்கு சந்திர திசை வரும். அந்த சந்திரன் 10 வருஷம் நடக்கும். அந்த சந்திரன் 10 வருஷம் நடந்து அந்த சந்திரன் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் நல்ல லக்னமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்தால் சந்திரன் நல்லது பண்ணுவார். ரிஷப லக்னமாக இருந்தால் சந்திரன் நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு மாரகாதிபதி, மாரகத்துக்கு சமமான கண்டத்தை கொடுக்கும் சந்திர திசையில். ஏன்னா ஒரு 3ஆம் அதிபதியை வேலை செய்வார். மிதுன லக்னத்துக்கு சந்திர திசை நல்லாயிருக்கும், ஏன்னா 2ஆம் அதிபதி பணம் பொருள் கொடுத்துரும் கண்டிப்பாக. கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சந்திர திசை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சிம்ம லக்னத்துக்கு ஒரு விரையாதிபதியாக இருந்தால் கூட சுபவிரயங்களெல்லாம் கொடுத்துருவார் சிம்ம லக்னத்துக்கு, அவர் நின்ற இடத்த பொறுத்து. நீங்கள் வந்து விருச்சக லக்னத்துக்கும் சந்திரன் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. எந்த லக்னத்துக்கு சந்திர திசை வரக்கூடாதுன்னா மகர லக்னத்துக்கு சந்திரன் வரக்கூடாதுங்க. மகர லக்னத்துக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் திசை பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. கும்பலக்னத்துக்கு சந்திர திசை சுத்தமாக வேலை செய்யாது. கும்பலக்னக்காரங்களுக்கு பாருங்கள் இந்த 10 வருஷம் நடக்கக்கூடிய சந்திர திசை நடு ரோட்டு கொண்டு வந்து விடும். நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி பார்த்தாச்சு. கும்பலக்னம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த சந்திர திசை 10 வருஷம் நடு ரோட்டு கொண்டு வந்து விடும். பெரிய கடங்காரனாக மாக்கி விடும். பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டுரும். ஆக்சிடென்ட் ஆகும், விபத்து சந்திப்பாங்க, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஜெயிலுக்கு போகிறது இதெல்லாமே சந்திர திசை நடக்குங்க, சந்திரன் நின்ற இடத்த பொறுத்து. அப்போ சந்திரன் வந்து ஒரு சுபகிரகம் சொல்கிறோம். ஆனால் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவராக கெட்டவராக பார்த்தா சொல்லிடலாம். அடுத்து செவ்வாய் திசை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் 5ஆவது திசையாக வரும். அந்த 5ஆவது வரக்கூடிய செவ்வாய் திசையில் செவ்வாய் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் அதிகாரம், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் கிடைக்கிறது. உடல் அந்த டைமில் தான் அந்த கரெக்டாக அந்த 30, 40 வயசுக்கு மேலே தான் அந்த உடலை கட்டுடலாக வச்சுக்குவாங்க, கரெக்டாக வச்சுக்குவாங்க, ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க அந்த டைமில். இப்போ செவ்வாயோடு அங்கே சனி சேருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் பல்லில் பிரச்சனை வரும். ரூட் கேனல் பண்ணுறது, பல்ல பிடுங்கிறது எல்லாம் செவ்வாய் திசையில் வரும். இப்போ தசாபுத்தி முக்கியம். உங்களுக்கு சுக்கிர திசை 25 வயசு வரைக்கும் வருதுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கூடிய சூரிய திசை ஒரு 30, 31 வயசுக்குள்ளே சூரிய திசை முடிஞ்சிடும். 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர திசை நடக்கும்.
40 வயசுக்கு மேலே செவ்வாய் தசை, 47 அல்லது 45, 50க்குள்ளே ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். அந்த செவ்வாய் திசையில் பாருங்கள் உடம்பு கரெக்டாக வச்சுக்குவாங்க, கட்டுடலில் வச்சுக்குவாங்க. அந்த டைமில் ஜிம்முக்கு போவாங்க. இந்த செவ்வாய் திசையில் மூல நட்சத்திரக்காரன் கண்டிப்பாக பாருங்கள் அப்படி இருக்கும். ஜிம்முக்கு போகிறது, உடம்பு கட்டுடலில் வச்சுக்கிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்தால் ரத்த உறவினர்களால் பகை ஏற்படும் அந்த டைமில். இதெல்லாமே அந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். ராகு திசைங்க, ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். 40 வயசுக்கு மேலே அந்த வரக்கூடிய ராகு திசை 18 வருஷம் ராகு திசை. அந்த 18 வருஷத்தில் கோடி கணக்கில் இந்த ராகு திசையில் கொட்டி கொடுத்து பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோடியில் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க மூல நட்சத்திரக்காரங்க. அந்த ராகு வந்து யோகாதிபதியாக இருக்கணும், லக்னத்துக்கு நல்ல கிரகத்தோட தொடர்பு இருக்கணும். அவர் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், அது வந்து லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த 18 வருஷம் ராகு திசையும் ராஜ வாழ்க்கை தான். கூரையில் வாழ்கிறவங்கள கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கும் இந்த ராகு. கண்டிப்பாக நடக்கும் 18 வருஷம். இந்த 40 வயசுக்கு மேலே பெரிய ஆளானவங்க இருக்கவங்கள பாருங்கள், ராகு திசை அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். என்னங்க சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நடக்கிறது வேறையாக இருக்குது, நாங்கள் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து தசாபுத்தி சரியில்லை. அந்த பிளானட் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது திசை பிறக்கும்போது சுமாராக இருந்தால் கூட சுக்கிர திசை 20 வருஷம் நல்லா இருந்திருக்காது. சூரியன் வந்து உங்களுக்கு நல்லா ராகுவோட சேர்ந்துருக்கும், சனியோட சேர்ந்துருக்கும், சந்திரனும் கெட்டு போயிருக்கும், செவ்வாயும் கெட்டு, ராகுல கெட்டு. அவங்களுக்கு தான் 30-35 வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறேன் சொல்கிறவங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த பிளானட்டெல்லாம் அடி வாங்கியிருக்கும். பாவகிரகத்தோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த ராகு திசை ஒருத்தருக்கு நல்லது பண்ணுதுன்னா, ராகு குருவோட தொடர்பு, சுக்கிரனோட சேர்க்கை அல்லது பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, அட்லீஸ்ட் தனிச்ச புதனோட தொடர்பு இருந்து கூட 3, 6, 10, 11 இடத்துல இருந்தால் கூட ராகு நல்லது பண்ணுது. அது குருவோட இருக்கிற ராகு கோடிக்கணக்கில் கொட்டும். ஏன்னா குரு பெரும் பணக்காரனுக்கு உண்டான பிளானட்டு குரு தான். ஏன்னா பூமியோட பெரிய கிரகம். பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் கெடக்கூடாது, சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அப்போ இந்த கிரகத்தோட தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த ராகு திசை முடிச்சு ஒரு சில பேருக்கு லாஸ்ட்டாக அந்திம காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு, ஒரு சில பேர் சனி திசையெல்லாம் தாண்டுவாங்க. குரு சனி திசை அந்த மாதிரியெல்லாம் வரும். சரிங்களா? நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெய்வம் வழிபாடு பண்ணணுங்க சார், என்ன தெய்வம் நாங்கள் வழிபட்டால் நல்லதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா மூல நட்சத்திரம். மூலங்கிறது உங்கள் நட்சத்திர அதிதேவதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம். கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு, ரெகுலராக விநாயகர் வழிபாடு, கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலனை கொடுக்கும். அதேமாதிரி கேதுவுடைய ஸ்தலம் எங்கே இருக்குன்னா கீழ்பெரும்பள்ளம். கீழ்பெரும்பள்ளம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை கீழ்பெரும்பள்ளம் போய் கோயிலுக்கு போங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி பக்கத்தில் இருக்க காளகஸ்திக்கு கோயிலுக்கு போய் வழிபடுறது ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும். அது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போய் வழிபடுறது ரொம்ப நல்ல பலன் கொடுத்துரும். என்னென்ன கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கீங்களா, அதே மூல நட்சத்திரத்தில் போய் அந்த தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா, அந்த கோயிலுக்கு அன்றைக்கி போனீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். விநாயகர் வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கிறது கேதுவோடைய நட்சத்திரம், மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன பிளானட் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு, என்ன கிரகங்கள் வழி நடத்திட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன, இப்போ சொன்னதில் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஏஜ் என்னன்னு பாருங்கள். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள், சில சம்பவங்களும் உங்களுக்கு சுற்றி நடந்துகிட்ருக்கும். அதை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.